வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலையுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் இனப்பிரச்சினைக்கு தென்னாப்பிரிக்கா ஸ்ரீலங்கா கூட்டு பொறிமுறை 4 நாள் பேச்சுக்களில் முடிவு. கச்சத்தீவு புத்தர் சிலை விடயத்தில் இந்திய ஆயுத பிரிவு வழக்கு அனுமதியை மீறி போராட்டம் நடத்தியதாக குற்றச்சாட்டு. ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பை உருவாக்க நோர்டிக் நாடுகள் நடவடிக்கை, ரஷ்ய அச்சுறுத்தலை எதிர்கொள்ள. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. ஸ்ரீலங்காவின் தமிழ் மக்கள் மீதான மனித உரிமை மீறல்களை மையப்படுத்திய பொறுப்புக்கூறல் கோரிக்கைகளுக்கான அனைத்துலக அழுத்தங்களை அகற்றும் வகையில் தென்னாப்பிரிக்காவின் பங்களிப்புடன் ஒரு பொறிமுறை உருவாக்கப்படும் விடயம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் இலங்கையின் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண உள்ளக ரீதியில் முன்மொழியப்பட்ட உண்மை மற்றும் நல்லிணக்க பொறிமுறையின் வழிமுறைகளை வகுக்க ஸ்ரீலங்கா தென்னாப்பிரிக்க கூட்டு செயற்குழு ஒன்று நிறுவப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரையில் ஸ்ரீலங்காவின் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி மற்றும் அதன் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ ஆகியோர் கடந்த 4 நாட்களாக தென்னாப்பிரிக்காவில் நடத்திய சந்திப்புகள் மற்றும் பேச்சுக்களின் விளைவாக இந்த கூட்டு செயற்குழு நிறுவப்பட உள்ளது. உண்மை மற்றும் நல்லிணக்க பொறிமுறையின் வழிமுறைகளை வகுக்க உருவாக்கப்படும் இந்த ஸ்ரீலங்கா தென்னாப்பிரிக்கா கூட்டு செயற்குழுக்குரிய புரிந்துணர்வு ஒப்பந்தமும் விரைவில் ஒப்பந்தமிடப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசியலமைப்பு விதிகளின்படி அமைக்கப்பட உள்ள இந்த பொறிமுறை ஊடாக ஐநா மனித உரிமை பேரவையின் நகர்வுகளை முறியடிக்க ஸ்ரீலங்கா திட்டமிடுவதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த விடயம் குறித்த விரிவான பார்வை இன்றைய பார்வை பகுதியில் இடம்பெறும். இலங்கையின் கச்சத்தீவு பகுதியில் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் வைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலை விடயத்தில் இந்திய அரசாங்கம் தலையிட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. கச்சத்தீவில் வைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலையை அகற்றுமாறு இந்திய அரசாங்கம் ஆணையிட வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்தியாவால் கொடையாக வழங்கப்பட்ட கச்சத்தீவில் சிங்கள கடற்படை புத்தர் சிலையை அமைத்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். சிங்கள அரசின் இந்த செயல் கண்டிக்கத்தக்கது என அவர் குறிப்பிட்டுள்ளார். கச்சத்தீவில் புனித அந்தோனியார் ஆலயம் மட்டுமே உள்ளது. அங்கு ஆண்டுதோறும் நடைபெறும் திருவிழாவில் தமிழகம் மற்றும் இலங்கையைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட அனைத்து மதத்தவர்களும் பங்கேற்கின்றனர். குறித்த திருவிழா மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக திகழ்கின்ற நிலையில் அங்கு புத்தர் சிலை அமைக்கப்பட்டிருப்பது கச்சத்தீவை சிங்களமயமாக்கும் செயலாகும் என ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். புத்தர் சிலை வழிபாடு என்ற பெயரில் சிங்களவர்களையும் சீனர்களையும் கச்சத்தீவில் முகாமிட செய்து தமிழகம் உள்ளிட்ட தென்னிந்தியாவை உளவு பார்ப்பதற்கான வாய்ப்புகளை மறுக்க முடியாது என அவர் கூறியுள்ளார். இது இந்தியாவின் பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக அமைந்துவிடும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டாலும் அந்தோனியார் ஆலய திருவிழா மற்றும் அடிப்படை வளர்ச்சி பணிகள் ஆகியவற்றுக்கு இந்தியாதான் உதவி செய்து வருகின்றது. எனவே இந்த விவகாரத்தில் இந்திய அரசு தலையிட்டு கச்சத்தீவில் வைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலையை அகற்ற ஆணையிட வேண்டும் என பாமக நிறுவனர் வலியுறுத்தியுள்ளார். யாழ் மாநகர சபையின் கட்டுப்பாட்டில் உள்ள நாவலர் மண்டபத்தை மத்திய அரசாங்கத்தின் கீழ் ஒப்படைக்குமாறு வடக்கு மாகாண ஆளுநர் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் குறித்த செயற்பாட்டை மீளெடுக்க வேண்டும் என யாழ் மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினர் வரதராஜா பார்த்திபன் வலியுறுத்தியுள்ளார். அவ்வாறு மீளெடுக்காவிட்டால் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் ஐபிசி தமிழுக்கு தெரிவித்தார். குறித்த விடயம் தொடர்பில் வடமாகாண ஆளுநரை தொடர்பு கொள்ள முயற்சித்த போதிலும் அது பலனளிக்கவில்லை. யாழ்ப்பாண நாவலர் மண்டபமானது யாழ்ப்பாண மாநகர சபை கடந்த பல வருடங்களாக அதை நிர்வகித்துக் கொண்டு வருகின்றது. கடந்த காலங்களில் குறித்த நாவலர் மண்டபத்தை மத்திய அரசாங்கத்தின் கீழ் இருக்கின்ற இந்து கலாச்சார அமைச்சு தங்களிடம் ஒப்படைக்குமாறு பல கோரிக்கைகள் விடப்பட்டிருந்தது. அந்த கோரிக்கைகள் யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய சபை அமர்வுகளில் போடப்பட்ட போது எங்களுடைய கௌரவ உறுப்பினர்கள் 45 பேரும் அவ்வாறு எங்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் எங்களுடைய ஆளுகை கீழ் இருக்கின்ற சொத்துக்களை அல்லது இவ்வாறான இடங்களினை மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்க முடியாது என்று அதனை நிராகரித்திருந்தனர். இந்த நிலையிலே எதிர்காலத்தில் இந்த நாவலர் மண்டபத்தை எவ்வாறு கையாளுவது தொடர்பாக இந்து கலாச்சார அமைச்சு எங்களிடம் ஒரு வரவை சமர்ப்பித்திருந்தது. மாநகர சபையும் இந்து கலாச்சார அமைச்சும் இணைந்து இதனை நிர்வகிப்பது என்று அந்த வரவு சபை அமர்வுகளில் சில திருத்தங்களுக்காக இருக்கின்ற நிலையிலே இன்று அல்லது நேற்று
கௌரவ வடக்கு மாகாண ஆளுநரிடமிருந்து ஒரு கடிதம் வந்திருப்பதாகவும், அதாவது வருகின்ற 6ஆம் திகதிக்கு முன்னர் யாழ்ப்பாணம் நாவலர் மண்டபத்திலிருந்து யாழ்ப்பாண மாநகர சபை வெளியேற வேண்டும் என்றும், எதிர்காலத்தில் நாவலர் மண்டபத்தினுடைய நடவடிக்கைகள் தொடர்பாக இந்து கலாச்சார அமைச்சுடன் கலந்துரையாடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிடப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. இந்த நிலையிலே குறித்த செய்திகள் உண்மையானவையா அல்லது அவ்வாறான உண்மையாக இருந்தால் அது தொடர்பாக எங்கள் கண்டனங்களையும் தெரிவித்து திங்கட்கிழமை கௌரவ ஆளுநர் அவர்களுக்கு நாங்கள் மகஜர் ஒன்றை கொடுக்க இருக்கின்றோம். அந்த உத்தரவை நீங்கள் மீளப்பெற வேண்டும் என்று. அவ்வாறு அவர் அந்த உத்தரவை மீளப்பெறாத பட்சத்திலே நாங்கள் வியாழக்கிழமையிலிருந்து கவர்னருடைய அலுவலகத்துக்கு முன்னால் இந்த உத்தரவை மீளப்பெறுவதற்கான நடவடிக்கை உண்ணாவிரத போராட்டத்தை எடுப்போம். இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தைகள் எந்த ஒரு தரப்புக்கும் பக்கசார்பற்ற வகையில் வெளிப்படைத்தன்மையுடன் இடம்பெற வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. டெல்லியில் இடம்பெற்ற வாராந்த ஊடக சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த இந்திய வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் அரிந்தம் பாக்சி, சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியானது இலங்கைக்கு உதவியாக இருக்கும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். உங்களுக்கு தெரிந்த வகையில் தற்போது சர்வதேச நாணய நிதியத்துடன் ஸ்ரீலங்கா எட்டியுள்ள விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான உடன்படிக்கையை நாங்கள் வரவேற்கின்றோம். சர்வதேச நாணய நிதியம், ஸ்ரீலங்கா அரசாங்கம் என இரு தரப்பினரும் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். இந்த உதவியானது ஸ்ரீலங்காவிற்கு மேலும் உதவியாக இருக்கும் என நம்புகின்றோம். குறிப்பாக பொருளாதார மீட்சி, இரண்டாவதாக பொருளாதார வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் என நம்புகின்றோம். இருதரப்பு கடன் வழங்குனர்களின் முதலாவது கடன் மறுசீரமைப்புக்கு இந்தியாவே உடன்பட்டிருந்தது. விசேடமாக சர்வதேச நாணய நிதியத்திற்கு விசேடமான நிதி சார்ந்த உத்தரவாதங்களை வழங்கியிருந்தது. கடந்த ஜனவரி மாத நடுப்பகுதியில் இந்த உத்தரவாதம் வழங்கினோம். இதன் மூலம் சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை பெறுவதற்கான வழிகள் தெளிவானது. எதிர்வரும் கடன் மறுசீரமைப்பு திட்டங்கள் வெளிப்படைத்தன்மையுடனும் தற்போதுள்ள அனைத்து கடன் வழங்குனர்களையும் சமமாக அணுகும் வகையில் இருக்க வேண்டும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். எந்த ஒரு கடன் வழங்குனர்களுடனும் வேறு ஏற்பாடுகளை கொண்டிருக்காமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். தமிழ் மக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டு வந்ததும் தற்போது சிங்கள மக்கள் மீதும் பிரயோகிக்கப்படுவதுமான பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது தொடர்பான கலந்துரையாடல் இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைப்புகளும் கலந்து கொண்டிருந்தன. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது தொடர்பான பொது சொற்பொழிவு ஒன்று அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இன்று சனிக்கிழமை மதியம் 12 மணியளவில் யாழ்ப்பாணம் ட்ரிம்மர் மண்டபத்தில் இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர் வசந்த முதலிகே, அனைத்து பல்கலைக்கழக பிக்கு மாணவர் ஒன்றிய தலைவர் ஸ்ரீதம்ம தேரர் உள்ளிட்ட மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் மற்றும் யாழ்ப்பாண மாவட்டத்தின் சில குடிசார் சமூக பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். இதில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என தென்னிலங்கையில் இருந்து வந்திருந்த மாணவர் சங்க பிரதிநிதிகள் வலியுறுத்தியிருந்ததுடன் தமிழ் மக்கள் மீது குறித்த சட்டம் பயன்படுத்தப்பட்ட விதம் குறித்து யாழ் இளைஞர் ஒருவர் சொற்பொழிவாற்றினார். இன்றும் எங்களுக்கு நடைபெற்றுக் கொள்கின்ற இந்த அநீதியான சம்பவம் கச்சதீவு விவகாரம், நெடுந்தீவு விவகாரம், கச்சதீவில் விகாரைகள் அமைக்கப்படுகின்றன, புத்த சிலைகள் அங்கே உருவாக்கப்படுகின்றன. அது கச்சதீவு என்பது தமிழருடைய பிரதேசத்தில் அதுவும் ஒன்றுதான். அதாவது அது தமிழர்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கு முறித்தான ஒரு பகுதி. அது இந்தியர்களாக இலங்கைக்கு கையளிக்கப்பட்ட போது அது வடக்கு மக்களுக்காகவே கொடுக்கப்பட்ட ஒரு நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்பு எங்களுக்கும் சொந்தமான ஒரு விடயம். ஆகவே இன்றும் அதை விகாரைகள் அமைப்பதில் நாட்டங்கொள்ளும் எங்களுடைய பேரினவாதம், அதே போன்று நெடுந்தீவில் ஏற்பட்டுள்ள அந்த கோட்டையினை சிங்கள விகாரை என்றும் கூறுகின்ற ஒரு வளமை உருவாகி கொண்டிருக்கின்றது. இதேவேளை அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகளின் யாழ்ப்பாணத்திற்கான பயணத்தை கண்டித்து எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்று நடத்தப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணத்தை குழப்ப வேண்டாம் என தெரிவித்து சிலர் கோஷங்களை எழுப்பியபடி அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் ஒன்று கூடிய தனியார் மண்டப பகுதியில் எதிர்ப்பில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாண முன்னாள் முதல்வரும் தற்போதைய இராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தனால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் பல்வேறு ஊழல் செயற்பாடுகள் குறித்து மட்டக்களப்பு மாவட்டத்தின் முன்னாள் காணி ஆணையாளர் விமல்ராஜ் இன்று பகிரங்கப்படுத்தியுள்ளார். இராஜாங்க அமைச்சரின் ஊழல் செயற்பாடுகளுக்கு தாம் ஒத்துழைப்பு வழங்காத காரணத்தினால் தம்மை இலக்கு வைத்து சமூக ஊடகங்களில் சேறு பூசும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக
மட்டு ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். 2012ஆம் ஆண்டு முதல் இன்று வரை காணி சீர்திருத்த ஆணைக்குழுவிலே பணிப்பாளராக கிழக்கு மாகாணம், வட மாகாணம் என்று பல இடங்களிலே வேலையாற்றியிருக்கின்றேன். இன்று வரை நான் எந்த விதமான ஒரு போலி அதாவது ஒரு குற்றச்சாட்டுக்கு உட்படுத்தப்படவும் இல்லை, விசாரிக்கப்படவும் இல்லை. ஆனால் ஏன் இவ்வாறு போலியான முகத்தளங்களில் அல்லது ஒரு குறிப்பிட்ட அரசியல்வாதியினுடைய ஆதரவாளர்கள் அல்லது அவர்கள் என்னை குறிவைத்து இதை தாக்குகிறார்கள் என்றால் நான் பின்வரும் விடயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கின்றது. குறிப்பாக ராஜாங்க அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற மட்டக்களப்பின் அரசியல்வாதி இதை பொறுப்படுத்தவுடன் எனக்கு பாரிய துன்பங்கள், தொல்லைகள், அச்சுறுத்தல்கள் மற்றும் அழுத்தங்கள் பிரயோகித்துக் கொண்டு வந்தார். எது எப்படி இருந்த போதும் நான் என்னுடைய வேலை செவ்வனே எதற்கும் தலைவணங்காது செய்து கொண்டிருந்தேன். ஆனால் நான் ஒரு அரச உத்தியோகஸ்தராக இருந்தவுடைய இதை பொது வழியிலே கூற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்று நான் கூறியே ஆக வேண்டும். குறிப்பாக அவர் என்னிடம் தன்னுடைய ஆதரவாளர்களை அவருடைய சில கடிதங்கள் என்னிடம் இருக்கிறது, நான் அது உங்களுக்கு தரலாம். அவர் அதிலே தன்னுடைய ஆதரவாளர்கள் நிரம்ப பேருக்கு காணிகள் கொடுக்குமாறு, சிலருக்கு ஏக்கர் கணக்கில், சிலருக்கு பர்ச்சேஸ் கணக்கில், சில நிறுவனங்களுக்கு 50, 10, 100 ஏக்கர் கணக்கில் கூட கொடுக்க சொல்லி கேட்டிருந்தார். நான் அவருக்கு தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். கௌரவமான முறையில் ராஜாங்க அமைச்சர் என்கின்ற அடிப்படையிலையும் அபிவிருத்தி குழு தலைவர் என்ற முறையிலையும் அவருடைய அலுவலகத்துக்கும் போய் எழுத்து மூலம் நேரடியாக கொடுத்திருக்கின்றேன். நான் அரசு சட்டங்களுக்கு உட்பட்ட விடயங்களை மாத்திரம் தான் செய்யலாம். குறிப்பாக அவர் என்னிடம் வேண்டிக் கொண்டார், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியம் அவருடைய காணியை உடனடியாக போய் கையகப்படுத்த சொல்லி நான் சொன்னேன் அவரிடம், சார் எனக்கு என்னுடைய கடமைக்கு உட்பட்டதை மாத்திரம் தான் என்னால் செய்ய முடியும். நான் அதுக்கு மிச்சமான வேலைகளை செய்ய முடியாது. அதுக்கு வேற ஏதாவது உங்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்க இயலுமானால் நீங்கள் எடுங்கள் என்று கூறி வந்திருந்தேன். யாழ்ப்பாணத்தில் மத பிரசாரங்களை மேற்கொண்டு மதமாற்ற செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக தாம் தொடர்ந்தும் போராட உள்ளதாக சிவசேனை அமைப்பின் தலைவர் மரவன்பிளவு சச்சிதானந்தன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் போதகர் போல் தினகரன் முன்னெடுக்கவிருந்த எழுப்புதல் கூட்டத்துக்கு எதிராக செயற்பட்ட சிவசேனை அமைப்பு போதகர் உள்ளிட்ட குழுவினை மீண்டும் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பியிருந்த நிலையில் தான் ஏற்பாடு செய்த ஊடகவியலாளர் சந்திப்பில் மரவன்பிளவு சச்சிதானந்தன் இதனை தெரிவித்தார். போர்த்துகேயர் வந்தார்கள், ஒல்லாந்தர் வந்தார்கள், ஆங்கிலேயர் வந்தார்கள். இப்பொழுது ஏறத்தாழ 300-400 மதமாற்ற சபைகள் சைவர்களிடையே உலாவுகின்றன. நாங்கள் விடமாட்டோம். சைவ சமயம் இந்த மண்ணின் மரபு. மரங்களை வழிபடுவோம், பாம்புகளை வழிபடுவோம், வேம்புகளை வழிபடுவோம், நாகங்களை வழிபடுவோம். எங்களுடைய உரிமை, எங்களுடைய மரபு, எங்களுடைய முன்னோர் எங்களுக்கு நாய்களை வழிபடுவோம். நாய்கள் எங்களுக்கு காவல் தெய்வம், வைரவருடைய வாகனம் என்று நாங்கள் வைத்திருக்கிறோம். எலிகளை வழிபடுவோம். நீங்கள் யார் எங்களுக்கு வந்து சொல்வதற்கு? இவை சாத்தான். உள்ளங்களை மாற்றப் போவதாக சொல்கின்றார்கள். மதம் மாற்றுவதற்கு மற்றொரு பெயர் தான் உள்ளங்களை மாற்றுவது. மதம் மாற்றுவதற்கு நாங்கள் ஒரு பொழுதும் விட மாட்டோம். மத பிரசாரங்களை வெளிநாட்டிலிருந்து கொண்டு வருவதை ஒப்ப மாட்டோம். கடந்த பல மாதங்களாக, கடந்த சில ஆண்டுகளாக அவர்களை விரட்டி வருகிறோம். போல் தினகரன் தான் முதல் ஆளல்ல, பலரை விரட்டி இருக்கிறோம். ஏறத்தாழ 40 கூட்டங்களை நிறுத்தி இருக்கிறோம். காவல்துறையினர் உதவி கொண்டு நிறுத்தி இருக்கிறோம். போராட்டம் வெடிக்கும் என்று தெரிந்தாலே காவல்துறைகள் உடனே தலையிடுறார்கள், கூட்டத்தை தடை செய்கிறார்கள். போல் தினகரன் வெளியேற்றப்பட்டது சைவ உலகத்துக்கு ஒரு மரபுகளுடைய மீளெழுச்சியினுடைய ஒரு நிலை. மட்டக்களப்பு மாவட்டத்தின் கொக்குவில் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட திராய்மடு சுவிஸ் கிராமம் பகுதியில் சென்று கொண்டிருந்த தொடருந்தை கிராம மக்கள் மறித்து போராட்டம் நடத்தியிருந்த நிலையில் அங்கு பதற்றமான சூழல் நிலவியிருந்தது. தமது கிராமத்துக்கு தொடருந்து கடவையூடாக செல்லும் வீதியை மறித்தமையால் அவர்கள் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர். கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி சென்ற தொடருந்தை மறித்து பொதுமக்கள் மேற்கொண்ட போராட்டம் காரணமாக சுமார் 2 மணி நேர தாமதத்தின் பின்னர் தொடர்ந்து செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் 2:30 அளவில் சுவிஸ் கிராமத்திற்கு செல்லும் பிரதான வீதியின் தொடருந்து கடவியை கடக்கும் வீதி பகுதியை தொடர்ந்து நிலைய ஊழியர்கள் அகற்றும் செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பிரதேச மக்கள் அந்த வீதியில் பாரிய எதிர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுத்தனர். பெருமளவான பொதுமக்கள் வீதியை மறித்து முன்னெடுத்த போராட்டம் காரணமாக குறித்த பகுதியில் பதட்ட நிலை ஏற்பட்டதுடன் அப்பகுதிக்கு சென்ற கொக்குவில் காவல்துறை பொறுப்பதிகாரி பொதுமக்களுடன் பேச்சுக்களை முன்னெடுத்தார். எனினும் அகற்றப்பட்ட வீதியை மீள் புனரமைத்து தரும் வரை தாங்கள் இப்பகுதியை விட்டு செல்ல போவதில்லை எனவும் குறித்த வீதியை நிரந்தரமாக நிர்மாணித்து தரும் வகையில் தமது போராட்டம் தொடரும் எனவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். இதன்போது பொதுமக்களிடமும் தொடர்ந்து நிலைய அதிகாரிகளிடமும் கலந்துரையாடிய கொக்குவில் காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி குறித்த வீதியை மீண்டும் பாவனைக்கு விடும் வகையில் தற்காலிகமாக புனரமைப்பு செய்வதாக உறுதியளித்தார்.
எனினும் அதனை புனரமைப்பு செய்த பின்னரே தாங்கள் கலைந்து செல்வோம் என பொதுமக்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்த நிலையில் அகற்றப்பட்ட வீதியை மீண்டும் தொடர்ந்து நிலைய ஊழியர்கள் புனரமைத்தனர். இதனையடுத்து போராட்டம் கைவிடப்பட்ட போதிலும் குறித்த வீதியை நிரந்தரமாக புனரமைத்து தராவிட்டால் தொடர்ச்சியான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் எனவும் மக்கள் எச்சரித்துள்ளனர். வடக்கு தெற்கு இளைஞர்களுக்கு இடையிலான அனுபவ கல்வி பரிமாற்ற நிகழ்வு ஒன்று இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. இதன்போது இலங்கை முழுவதிலும் உள்ள மக்கள் எதிர்நோக்குகின்ற பொதுவான பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. வடக்கு தெற்கு இளைஞர்களுக்கு இடையிலான அனுபவ கல்வி பரிமாற்ற நிகழ்வு தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. இலங்கையின் 15 மாவட்டங்களில் இருந்து வருகை தந்த அமைப்புகளின் உறுப்பினர்கள் நிலைமாறு கால நீதி தொடர்பாக யுத்தத்தின் பின்னர் யாழ் மாவட்டத்தில் எவ்வாறான நிலைமை காணப்படுகின்றது என்பது தொடர்பாக 3 நாட்கள் கள ஆய்வினை மேற்கொண்டிருந்தனர். குறித்த கள ஆய்வு தொடர்பில் இறுதி அறிக்கை மற்றும் கலந்துரையாடல் என்பன யாழ்ப்பாணம் பொது நூலகத்தில் இன்று இடம்பெற்றது. இதன்போது இராணுவமயமாக்கப்பட்டுள்ள மக்கள் குடியிருப்புகள், விடுவிக்கப்படாத காணிகள், அரசியல் கைதிகளின் விடுதலை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து ஆராயப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது திருச்சி ஆயுத பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ராஜீவ் கொலை வழக்கில் விடுவிக்கப்பட்டவர்களை திருச்சி சிறப்பு முகாமிலிருந்து விடுதலை செய்ய கோரி திருச்சியில் நேற்று முன்தினம் நாம் தமிழர் கட்சி சார்பில் சீமான் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு காவல்துறை அனுமதி அளிக்காத நிலையில் பொதுக்கூட்டம் போன்று மேடை அமைத்து அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதன்போது காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டது குறித்தும் சீமான் கடுமையாக விமர்சித்திருந்த நிலையில் அவருக்கு எதிராக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். செய்தி நேரத்தில் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் இனப்பிரச்சினைக்கு தென்னாப்பிரிக்கா ஸ்ரீலங்கா கூட்டு பொறிமுறை 4 நாள் பேச்சுக்களில் முடிவு. கச்சத்தீவு புத்தர் சிலை விடயத்தில் இந்தியா தலையிட வேண்டும், பௌத்த ஆக்கிரமிப்பை தடுக்க ராமதாஸ் வலியுறுத்தல். துறையின் ஆயுத பிரிவு வழக்கு அனுமதியை மீறி போராட்டம் நடத்தியதாக குற்றச்சாட்டு. ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பை உருவாக்க நோர்டிக் நாடுகள் நடவடிக்கை, ரஷ்ய அச்சுறுத்தலை எதிர்கொள்ள. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.